வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி, கறிக்கடையில் கத்தி வந்து எங்கே செய்கிறாங்க, எப்படி செய்வாங்க, என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோ. கறிக்கடை கத்திலேருந்து மீன் கடை கத்தி, கோழிக்கடை கத்திலேருந்து ஐயனார் அருவா வரைக்கும் எல்லாமே இங்கே திருப்பூணத்துலேருந்து ஒரு லைவ் விளாக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்தி அருவா அப்படின்னாலே ஃபேமஸ் வந்து திருப்பாச்சத்தியும் திருப்பணம் தான். ஸோ பொதுவாக நம்ம கறிக்கடையில் வெட்டுற கத்திகள் வந்து ஒவ்வொரு இடையும் நம்ம புதுசாக கத்தி அடிச்சுட்டே இருக்க முடியாது. ஒரு கத்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த கத்தி குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்து வரைக்கும் அது சிறப்பாக வேலை போகும். நம்ம தீட்டியே வந்து கத்தியை வந்து மென்னு பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா மழுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்ப தூக்கி போட்டு புதுசாக கத்தி வாங்க முடியாது நம்ம. அதனால் என்ன பண்ணுவோம்னா கத்தியை துவைச்சலுக்கு போடணும்னு சொல்லுவாங்க. கத்தியை துவைச்சலுக்கு போடணுன்றது வேறு ஒன்றும் இல்லை. கத்தியை திரும்ப டெம்பர் ஆக்குவாங்க. அதாவது கத்தியை திரும்ப அனலில் காட்டி நல்லா டெம்பர் ஆக்கி திரும்ப பழையபடி அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வர பேர் தான் கத்தி துவைச்சல் சொல்கிறது. ஸோ இந்த கத்தி துவைச்சல் வந்து எல்லா கறிக்கடைக்காரங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கத்தியோட வெட்டு கத்தியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1300 1500 வரைக்கும் வரும். ஸோ அப்போ நீங்கள் திரும்ப ஒவ்வொரு டைம் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா 8 மாதத்துக்கு ஒருக்கா 1500 செலவு பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இப்போ பண்ணுறது தான் இந்த கத்தி துவைச்சல்னு சொல்கிறது. ஸோ வெட்டு கத்திக்கு ஒரு அமௌண்ட்டு, சூரிய கத்திக்கு ஒரு அமௌண்ட் சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த தொழில் வந்து, இந்த பட்டற தொழில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சத்திலையும் திருப்போணத்துலையும் அதிகமாக காணப்படும். நான் பார்த்துட்டு இருக்க இந்த கடை வந்து திருப்போணத்தில் இருக்க ஒரு கடை. ஸோ இந்த கடை ரொம்பவே ஃபேமஸ். பார்த்திங்கன்னா கறிக்கடைக்காரங்க பெரும்பாலும் கத்தி துவைறதுக்கு இந்த கடை தான் வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதிகளிலும் அதிகபட்சம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சொல்ல போனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 கடைகள் தான் இங்கே இருக்குது. இதை நம்பி தான் சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பேர் முனியப்பன். நான் இங்கே திருப்புவனத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த வேலையில் ஒரு 10 வருஷம் அனுபவங்கள் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு அருவாவும் ஒவ்வொரு வித்தியாசமானது உண்டு. திருநெல்வேலி மாவட்ட அருவா என்பது ஒரு மாடலாக இருக்கும். தஞ்சாவூர் மாடல் அருவான்றது அது ஒரு மாதிரியாக மாடலாக இருக்கும். அதேமாதிரி நெய்வேலி, விருதாச்சலம் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு வித்தியாசமான டைப்பாக இருக்கும், அது ஒரு மாடலாக இருக்கும். ஆனால் திருப்பாசத்திலேயே ஃபேமஸான கூடியது இந்த அருவா மட்டும்தான். இந்த அருவாவோட வித்தியாசங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுத்து, இந்த மூக்கோட வடிவம் தான் திருப்பாசத்தி அருவா, திருப்புவன அருவான்னு சொல்லுவாங்க. இதில் தான் மெயினான ஃபேமஸ். ஆனால் இந்த அருவான்றதை தயார் பண்ணக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து ஒரு 200 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. 200 குடும்பங்கள் உண்டு. ஆனால் இதை நம்பி குறைஞ்ச வச்சுருந்து 400-500 பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த சுற்றிவிட்டி வட்டாரத்துலேயே அருவாப்பட்டுன்றது இங்கேயே வந்து ஒரு 20-30 அருவாப்பட்டு இருக்குது. திருப்பாசத்தியிலேருந்து ஒரு 50-60 அருவாப்பட்டறைகள் இருக்குது. ஆனால் பட்டறைகள்லேயே ஃபேமஸானது வந்து திருப்புவனம், திருப்பாசத்தி, இது 2 ஏரியா தான் ஃபேமஸானதே. இதில் நாங்கள் தயார் பண்ணக்கூடியது கறி வெட்டக்கூடிய கத்தி, விரை வெட்டக்கூடியதுக்கு, ஆடு அறுக்கிறதுக்கு, உரிக்கிறதுக்கு, மீன் வெட்டுறதுக்கு, மீன் கட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஆட்டுக்கறி, கோழிக்கறி வெட்டுறதுக்காக வெட்டுக்கத்தி தயார் செய்வோம். இதே மாதிரி பன்னருவா, கோடாலி, மம்பட்டி, மண்வெட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்வோம். அதே மாதிரி கிடப்பாறை அடிப்போம். கிடப்பாறையை தட்டி பதம் வச்சு கொடுப்போம். மண் வேர்க்கட்டை குத்துறதுக்கு, விவசாயத்துக்கு உள்ளக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் தயார் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஆசாரி பட்டறை. இன்னும் உங்களுக்கு என்ன சில டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாமி அருவா நிறையா இருக்குது. சாமி அருவாவில் வந்து 21 அடி இருக்குது, 18 அடி இருக்குது, 12 அடி இருக்குது, 11 அடி இருக்குது, 10 அடி இருக்குது, 5 அடி இருக்குது. இதில் 18 அடிக்கு மேலே போயிட்டா ஒரு அருவாவோட ரேட் வந்து 2200 ரூபா ஒரு அடி மட்டும் வரும். 2500, 2200 வரும் 18 அடிக்கு உள்ளக்கூடியது. அதிலிருந்து 21 அடி வரைக்கும். அதில் என்னென்ன மாடல், என்னென்ன டிஃப்ரென்ஸ் செய்யணுமோ அந்தளவுக்கு வித்தியாசமாக செய்யலாம். ஆனால் ஒரு அருவா நாங்கள் அடித்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு 21 அடி இல்லை 18 அடி தயார் பண்ணணுண்டானா குறைஞ்ச வச்சுருந்து எங்களுக்கு 15 நாள் டைம் தேவைப்படும். 15 நாள் டைம் இருந்தால் மட்டும்தான் தயார் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி தயார் பண்ண முடியாது. அருவா இருக்குது. இதில் சாமி அருவா. இதில் வந்து இந்த பிளைட்லன்றது வந்து 8mm, 6mm, 10mm அப்படின்னு சொல்லக்கூடிய பிளைட்டில் மட்டும்தான் இந்த இதை தயார் பண்ணுவோம். இதை தயார் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அடிக்கு வந்து இந்த 7 அடி 10 அடிக்குள்ளே வந்துருச்சுன்னா 1200 ரூபா ஒரு அடி நாங்கள் போடுவோம். எங்ககிட்ட வந்து ஒரு அடியில் இருந்து 21 அடி வரைக்கும் சாமி அருவா தயார் பண்ண முடியும். 21 அருவா ஒரு அடியில் தயார் பண்ணணுண்டானா குறைஞ்ச வச்சது வந்து எங்களுக்கு 15 நாள் டைமிங் தேவை. ஆனால் இந்த மாதிரி 7 அடி 3 அடி 2 அடி 4 அடிடானா 2 நாள் 1 நாள் டைம் இருந்தால் தயார் பண்ணி கொடுப்போம். நல்ல குவாலிட்டியான அருவான்னு எதிர்பார்த்துட்டிங்கன்னா திருப்பாசத்தி இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே வெட்ட முடியாது, பதம் தான் வைக்க முடியும். இதை திருப்பியும் காய வச்சு அதை நம்ம வந்து டெம்பர் போடணும். டெம்பர் போடும்போது தான் அது பதமான ஒரு காய்ச்சலில் காய வச்சு டெம்பர் போடுவாங்க. அந்த டெம்பர்ன்றது வந்து ஒரு துவைச்சல் வந்து விழுகும். அது வந்து ஒரு வானவில் கலரில் வரும். அந்த வானவில் கலரில் வர்றது தான் ஒரு மெயினான ஒரு துவைச்சிக்க. அதே ரொம்ப அதிகமாக காய வச்சுட்டாவோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒன்று சில்லு போயிடும், இல்லை உடஞ்சி போயிடும். இல்லைடான்னா அது காய்ச்சல் கொஞ்சம் கம்மி பதமாக எடுத்தோம்டானாலும் அது வந்து வளையறதுக்கு ஆரம்பிச்சுக்கும்.
இந்த மெயின் தொழிலையே. இதில் வந்து துவையிறது தான் மெயினான விஷயம். திருப்போணத்தில் மகளிர் மேல்நிலைப்பள்ளிக்கு எய்த்தாப்பில் இருக்கிற இந்த கடையில் எப்போவுமே கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களான அருவாலேருந்து, கடப்பாரிலேருந்து, மண்வெட்டிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா வகையான ஆயுதங்களையுமே இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அருவாமனை முதற்கண்டு. ஸோ இந்த அருவா வெட்டுக்கத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மெட்டீரியலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே இதாக இருக்கும். பட்டா இருக்கு இல்லையா, வேனு இந்த மாதிரி ஹெவி லோடு வெஹிக்கிளோட பட்டா வந்து உருக்கி அதன் மூலமாக தான் அவங்க அச்சு வார்த்தெடுத்து அதன் மூலமாக இந்த ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. குறிப்பாக அந்த கத்திகளை தயாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் மாறுபடும். ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஸ்டைல் வந்து மாறுபடும். இப்போ திருநெல்வேலி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அருவாவோட அந்த வடிவமைப்பு வேறு மாதிரி இருக்கும். திருப்போணத்துக்கும் திருப்பாச்சத்துக்கும் என்ன ஸ்பெஷல்னால் அது அந்த நல்ல சேவலோட கொண்ட ஊசி மாதிரி அப்படியே செம்மையாக வளைஞ்சிருக்கும். அதுதான் வந்து நீ கண்டுபிடிச்சிடுவாங்க பார்த்தோன்னே இது இந்த ஊர்னு. உங்களுக்கு என்ன மாதிரி பட்டாவில் அடிக்கணும், தயார் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் லாரி பட்டாவில் மட்டும்தான் அடிக்க முடியும். இந்த மாதிரி பட்டாவில் தான் அடித்து தயார் செய்வோம், உருவாக்குவோம். முதல்ல வந்து இந்த மாதிரி தயார் இருக்கக்கூடிய பட்டாவை அருவாவுக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு அருவாவுக்கு தகுந்த அளவுக்கு அடித்து காய வைக்கணும். ஒரு அருவா திட்டத்தட்ட வந்து உருவாகி தயார் பண்ணி வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா 12 டைம் காய வைக்கணும். 12 டைம் நெருப்பில் காய வச்சு எடுத்தால் தான் ஒரு அருவா என்பது உருவாகும், இல்லைன்னா உருவாக்க முடியாது. இதில் வந்து இரும்பில் வந்து தயார் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மெயினாக தயார் பண்ணக்கூடியது ஒரு லாரி பட்டா, ஒரு 407, ஈச்சர், காமௌண்ட்டு, அசோக் லைலான் இந்த மாதிரி இதில் தான் தயார் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய வில் பட்டாவில் அடித்து தயார் பண்ணக்கூடியது தான் இந்த அருவாக்கள்ன்றது மட்டுமே. அதில் தயார் பண்ணால் மட்டுமே தான் ரொம்ப நாளைக்கு உழைக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும், ரொம்ப வந்து உறுதியாகவும் நம்பி எந்த ஒரு பொருளையும் வேலைக்கோ தொழிலுக்கு எதுக்குமோ எடுத்து போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸானதை வந்து வில் பண்டி பட்டாவில் அடிக்கிறது தான் மெயின். லாரி பட்டாவில் தான் அடிக்கணும். அதுதான் ஒரிஜினல் உருக்கு. என்ன காரணம் அழியிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு உள்ளக்கூடிய விவசாயம், போக்குவரத்து, மிஷின், கருவிகளாகப்பட்டது அதிகமாக வருது. அப்போ வந்து விரவை வெட்டும் போது எல்லாருமே வந்து அருவாவை நம்பி தான் விரவை வெட்டினாங்க, எல்லாம் இதுவுமே யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதுக்கு வரக்கூடிய மிஷின்கள் அதிகமாக வர வர இந்த அருவா பற்றையோட தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு மாற்றங்கள் ஏற்படுது. இதுதான் மெயினான விஷயங்கள். இது பொழப்புக்கு எந்த ஒரு குறை இல்லாத நல்ல ஒரு அமைப்பில் பொழப்பு ஓடிட்டுருக்குங்க. இப்போதைக்கு நம்ம மதுரை மாவட்டத்திலேயே மெயினாக மீன் கத்தி, வெட்டு கத்தி, கறி கடைக்காரங்க அதிகபட்சம் கத்தி துவையறதுக்கு வர்றதுனால ஏதோ குறையில்லாத பொழப்பு ஓடிட்டுருக்கு. அன்னைக்கு அவங்கவுங்களுக்கு சம்பளம் உள்ளக்கூடிய கூலிக்கு பொழப்பு ஓடுது. இந்த வேலை பார்த்து இருந்து நம்பினவங்க சில பேர்கள்ன்றது வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வேலைக்காக வந்து மாறிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சு இதே தொழிலில் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஒரு 10-300 பேர் இந்த வந்து நம்பியிருக்காக ஒரு 100 குடும்பங்கள் உண்டு. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே சில தொழில்கள் வந்து மேனுவலாக செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கருது இருக்கிறதுக்கோ மிஷின் வந்துருச்சு, மரம் வெட்டுறதுக்கும் மிஷின் வந்துருச்சு. ஆனால் இந்த கத்தி துவையை கறிக்கடைக்கு கத்தி துவையறதுக்கு இந்த மாதிரி அருவா அடிக்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே திருப்தியான தொழிலாக கிடைக்கும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அந்த தொழிலை மட்டும் நம்பி தான் இந்த மாதிரி குடும்பங்கள் இயங்கிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்டறைகள் வந்து நிறைய பட்டறைகள் வழக்குழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் இதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே திருப்போணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பட்டறைகள் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு 10-20 அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதில் இருந்த ஆட்களுமே பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ஆட்கள் தான் இப்போ இருக்காங்க. இப்போ ஒரு அடுத்த தலைமுறை ஆட்கள் இந்த மாதிரி யாரும் பெருசாக பார்க்க முடியல இந்த தொழிலில். இதை வந்து அவங்க ரொம்பவே ஒரு கன்சர்னாக சொன்னாங்க. ஸோ இந்த தொழிலில் வந்து நம்பி வேலை பார்த்தவங்க இனி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தொழில் நம்பி எவ்வளோ பேர் வருவாங்கன்றது தெரியலன்றதும் அவங்களோட மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருந்துச்சு. இந்த தொழில் அழிஞ்சு போனதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியூர்லேருந்து வர்றவங்க, ஊர் தெரியாதவங்க, பேர் தெரியாதவங்க வர்றாங்க, வந்துட்டு ஒரு அருவா வேணும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அருவா வாங்கிட்டு என்ன மாதிரியான செயல்களுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியாது. சில நேரங்களில் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அது போலீஸ் கேஸில் விசாரணைகள் தேடி வரும்பொழுது திரும்ப இந்த கரைகள் பட்டறைகள் மூலமாக வந்து நிற்கிது. அப்படின்னால அது ரொம்பவே கெடுபடியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலேருந்து. ஸோ அதனாலுமே இந்த தொழிலை விட்டு நிறைய பேர் போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாலுமே இப்போ இவங்க நிறைய ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு தான் வந்து அருவா தயாரிக்கணும், இந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் தயாரிக்கணும், இதை தாண்டி வெளியில் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி தெரியாத ஆட்களுக்கு இவங்க பெருசாகவும் சப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாமே தான் இப்போதைக்கு இந்த தொழிலை வந்து ஓரளவு வெளியில் அது செதஞ்சு போகாமல் பாதுகாத்துட்டு ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இதில் வந்து நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாகவோ நேஷனல் லெவலில் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் எங்ககிட்ட இருந்து நீங்கள் அருவா வாங்கிட்டு போகலாம். இதுக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடியது பற்ற தொழில். இதுலேயே வந்து 1 அடிக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் அருவா தயார் பண்ணுவோம். அதுக்கு மேல்பட்டு அருவா தயார் பண்ண மாட்டோம். 1 அடிக்கு மேலே வந்து தயார்பட்டால் அது வந்து டூல்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ் ஆயிரும். அதனால் வந்து ஒரு விறகு வெட்டக்கூடிய அருவான்றது வந்து குறிப்பிட்டது 1 அடிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், 1 அடி தாண்டி போகாது.
புது வெட்டுக்கத்தின்றது வந்து ஒரு பொருளை வந்து ஒரு வடிவத்தை போட்டு காமிச்சாங்கன்னா அந்த வடிவத்துக்கு உள்ளக்கூடியது நாங்கள் வந்து கரெக்டான முறையில் தயார் செய்வோம். அந்த வடிவத்துக்கு வந்து மக்களுக்கு அவங்கவுங்க கைக்கு தோதாகப்பட்ட மாதிரி சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து கறி வெட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி மாடல் கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்குறது வந்து சூரி கத்தி மாடல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ராஜாக்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா வாள், அதில் இருந்து ஒரு முனையை மட்டும் எடுத்து அடிக்கத்தி வச்சு வெட்டுறதுக்கு தயார் பண்ணக்கூடியது. இது வந்து எந்த ஒரு பொருளையுமே எந்த ஒரு கடையிலையுமே கறி வெட்டுறதுக்காக தயார் பண்ணக்கூடியது. இது வந்து வெட்டுக்கத்தி. அதே மாதிரி இதில் ஆடும் உரிச்சிக்கலாம், கறி வெட்டிக்கலாம், எல்லா தோதுக்கு இது ஏற்பாடாகும். ஆனால் இதில் வந்து ஆடு உரிக்க முடியாது, கறிகள் மட்டும்தான் வெட்ட முடியும். அதே மாதிரி இது வந்து அறுக்கிறதுக்காகவும் தோல் உரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடியது. இது வந்து மீனுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஏன் மீனுக்கு இந்த மாதிரி சைஸில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி மாடலில் இருந்தால் தான் மீனை வந்து அறுக்க முடியும். மீனை வந்து என்றைக்குமே வந்து வெட்ட முடியாது, டைட்டானது கிடையாது. மீன் வந்து என்றைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும். அதனால் வந்து மீனை வந்து ஒரு பீஸ் போகிறதுக்காக அறுக்கிறது தான் இந்த மீன் கத்தி. இந்த மீன் கத்தியே வந்து உலகத்தில் ஒரு ஃபேமஸான விஷயந்தான். மனிதன் தன்னோட ஆதி காலத்தில் கற்களை பயன்படுத்தி தான் தீ மூட்டத்தை கற்றுக்கிட்டான். அதே கற்களை பயன்படுத்தி தான் கூர்மையாக்கி விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு கருவியாகவும் பயன்படுத்திக்கிட்டான். ஸோ கற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இரும்பை பயன்படுத்தி தன்னோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டான். அப்படி உருவானதான் மண்பட்டி, கடப்பாறை, கோடாரி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதில் நீட்சியாக தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நமக்கான கருவிகள் வந்து முழுக்க டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய மிஷின்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் தாண்டி இன்னமும் இது மாதிரி பட்டறைகள் இயங்கிட்டு இருக்க காரணம் என்னென்னா, இந்த விஷயங்களை வந்து மிஷினால் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு போகிறனால தான் இன்னமுமே இந்த மாதிரி பட்டறைகள் சில விஷயங்களுக்காக இயங்கிட்டு இருக்கு. அப்படி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கை அருவா செய்கிறது ஒன்று, சாமிகளுக்கு வந்து அருவா பெரிய பட்டா அருவா செய்கிறது. ஸோ கறிக்கடை தொழில் நம்பி இருக்கவங்களுக்கு வந்து இந்த கத்திகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த பட்டறைகள் இயங்கிட்டு இருக்கு. பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இயங்கினாலும் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே அலங்காநல்லூர் வந்து ஒரு வீடியோ பண்ணிப்பேன். நீங்கள் அலங்காநல்லூர் கத்திக்குமே இந்த திருப்பாச்சேரி கத்திக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி ஒரு கத்தி உருவாது, ஒரு வெட்டுக்குத்தியோட விலை என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 1300 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. அது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து 1 கிலோக்குள்ளே இருக்கும். சின்ன கழுத்தை இருக்கிற மாதிரி கத்தி, சின்ன கத்திகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கத்தி ஆடு உரிக்கிற கத்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா 400 ரூபா. சில கம்பிகள் வந்து அரம் கம்பின்னு சொல்லுவாங்க, அதில் செய்கிறது ஒரு 500 ரூபா, அந்த ரேஞ்செலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் இயங்கிட்டு இருக்குது. அது போக மீன் கடை கத்தி, மீன் கடைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த வால் டைப்பில் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் வெட்டுக்கத்தி மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண தேவையில்ல, லைட்டாக பிடிச்சி ப்ரெஷர் கொடுத்தீங்கனால பீஸ் அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம அறுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்படி தான் இந்த தொழில் இயங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க நீங்கள் வெளியூராக இருந்தாலும் அவங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது என்னென்னு நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து ரொம்பவே இன்னமும் இயங்கிட்டு இருக்க ஒரு தொழில், ரொம்பவும் கம்மியான அளவில் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையும் கூட. நல்ல அருவா என்பது ஒரு அருவாவோட பளபளப்பையோ மேனையோ பார்த்து வாங்குறது கிடையாது. இந்த ரோட்டில் வந்து இந்திக்காரங்க, பீகார்காரங்கெல்லாம் போடுவாங்க. அவங்க வந்து ஒரு இரும்பு சட்டத்தில் வச்சு பொருளை உருவாக்கி தயார் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு இடத்துல வந்து 4 நாள் 10 நாள் 1 வாரம் வரைக்கும் தான் தங்க முடியும். இது வந்து காலங்காலமாக இருக்கிறது. அப்படின்னா தலைமுறையாக ஒரே இடத்துல இருந்து பொருள் தயார் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயங்கள் அதில் மாற்றங்கள் ஆனாலும் நீங்கள் வந்து எங்களை ஒரு கேள்விகள் கேட்கலாம். 25 வருஷமாக வேலை ஆக்குறேன். சம்பளம் 30 ரூபா சம்பளத்தில் வந்து வேலை ஆக்குறேன். இந்த வேலை நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வேலை பார்க்குறதுனால 4 மக்கள் விறகு வெட்டி பிழைக்கிறாங்க, கறிக்கடை வச்சு பிழைக்கிறாங்க. அதனால் இந்த தொழில் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேன் நான். ஆனால் இந்த கறிக்கடை கத்தியை தாண்டி இங்கே எல்லா விதமான கத்திகளும் இங்கே செய்கிற ஒரு சின்ன பட்டறை தான். பட் அதுக்குள்ளே இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா. அருவா பண்ணுறதும் சரி, விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் பண்ணுறது சரி, கறிக்கடை, மீன் கடை, கோழிக்கடை, இது எல்லா பர்பஸ்க்குமே இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் கொடுப்பேன், நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தொழில்கள் வளர வேணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமும் கூட. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நீங்களும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற பெரிய சப்போர்ட் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் நிறைய பண்ணப்போ நிறைய பேர் பார்க்க தான் நமக்கு வந்து ஓகே இன்னும் நிறைய விஷயங்கள் தேடி போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமாகுது. ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ until then, bye from Buhari.
கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் அப்படிங்கும்போதே வெளியூர்லேருந்து வரவங்க போகிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு கோவத்தினாலேயோ தாபத்தினாலேயோ ஒரு அருவாய் என்பதை வாங்கிட்டு போயிட்டு அதனால் வந்து அவங்க ஒருத்தரை வெட்டுறதோ பிடிக்கிறதோ ஒரு சண்டைனால ஒரு கோவத்தினால அவங்க வந்து அது ஒரு தப்பான முறையில் அவங்க பயன்படுத்திடுறாங்க. அதனாலேயே இந்த முக்கால்வாசி வந்து பற்றைகள் அழியிறதுக்கு காரணமே அதுவே கேரண்டி.